ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து பீர் முகமது. நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். இப்போது என் தம்பியை பற்றி நான் பேச போகிறேங்க. இன்ஷா அல்லா. பீர் முகமதுங்க அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதன் பீர் முகமதுங்க. 2014 ட்ரிப்பிளிங்க வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே லைஃப்லாம் சரியில்லை, வேறு ஏதாவது பண்ணணுமேனு துடிச்சிட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு சரியான ஒரு விஷயங்கள் கிடைச்சா எப்படிங்க இருக்கும்? சிறந்த விஷயமாக அமைஞ்சிருக்குங்க. அவரோட ட்ரீமான ஐடிக்குள்ளே நுழைஞ்சிருக்காருங்க. அவருடைய அக்கா ஹஸ்பண்ட் நினைக்கிறேங்க, அவர் மாமா, அவரை பற்றி தான் புகழ்ந்துகிட்டே இருப்பார். லைக் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறத என்கிட்ட சொல்லி புகழ்ந்துகிட்டே இருப்பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல கைடன்ஸுங்க, நல்ல மனிதன், நல்ல மனசுங்க, அண்ட் டெடிக்கேஷன், தன்னம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதனை நம்மளால் பார்க்க முடியுமா? அது என் தம்பி பீர் முகமதை மட்டும்தான் இருக்க முடியுங்க. அவனை பற்றி பேசும்போது அவள் நான் சந்தோஷப்படுறேங்க. பீர் முகமது, கண்டிப்பாக நீ ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது தம்பி. ஏன் தெரியுமா? 8 வருஷம் கழிச்சும் நான் சாதிப்பேன்னு ஒரு துடிப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சு. உங்கள் மாமா உன்னை மோட்டிவேட் பண்ணாருன்னு சொன்னேன். இன்றைக்கி நீ ஜெயிச்சு நிற்கிறேங்க. அதோட உன்னோட அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறதா சொன்னாங்க. அம்மா, நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. இது மூலமாக சொல்லிக்கிறேங்க. ஸோ நானும் இந்த கம்பெனியை மிகப்பெரிய வாழ்த்துக்களை உனக்கு சொல்லிக்கிறேங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தடைகள் எப்பவுமே இருக்குங்க. அந்த தடைகளை உடைக்கலாமா தவிர்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு என்ன பண்ணுன்னா அதை தவிர்த்துட்டு போயிடுன்னுவாங்க. ஆனால் வெற்றியாளன் அதை தகர்த்துட்டு போவாங்க. நீ தகத்த வெற்றியாளன் தம்பி, வாழ்த்துக்கள். ஸோ இங்கே என் கூட என்னுடைய தம்பி பீர் முகமது இருக்காருங்க. ஆக்சுவலாக இப்போ தான் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேங்க. பீர் முகமது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனுங்க. இங்கே படிச்சுட்டு இங்கே ட்ரெயினியாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்காருங்க. ஒரே அட்டம்ப்டில் ஒரே இன்டர்வியூங்க அடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாருங்க. ஸோ பீர் முகமதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றேங்க. ஸோ பீர் முகமது, நீங்கள் ஆக்சுவலாக சவுதியில் என்ன பண்ணுறீங்க? ஒரு டிகிரிங்க, எந்த ஊருங்க? சவுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியணுங்க. என் பேர் பீர் முகமது. நான் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். 2014 பாஸ் அவுட்டு. நான் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக. நான் ஒரு வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தேன். அப்போ கரோனா கோவிட்னால நான் லாக்டவுன் ஆயிடுச்சு. என்னால் திரும்ப போக முடியல. என்னோடய கெரியரே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்போ தான் நான் சாரை பற்றியும் காசிவ் இன்ஃபோடெக் கம்பெனியை பற்றியும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப்பில். அங்கே பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு சரி சாரை போய் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு சார் சொன்னது. நான் உடனே ஜாயின் பண்ணிவிட்டு நான் இங்கேயே ஒரு 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பாகவும் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு ட்ரைனியாகவும் நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி பண்ணணுன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அந்தளவுக்கு என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த ட்ரைனிங் மூலமாக நான் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். நான் என்னோடய கேள்வி என்னன்னா, சவுதியில் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கெல்லாம் எப்படி ஃபுட்டு இருந்துச்சு? கல்ச்சர் எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்தியா பெஸ்ட்டாக சவுதி பெஸ்ட்டாக? நீங்கள் தான் சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் பிறந்த நாடு எப்பயுமே விட்டு கொடுக்க முடியாது. இந்தியா தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நான் சவுதியில் போனேன்னா ஃபுல்லாக ஒரு பாலைவனம் தான். அங்கே யாரையாவது மீட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணுன்னாவே ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி எடுத்தவொடனே பஸ்ஸில் ஏறி போயிட முடியாது. அந்த பஸ்ஸுக்காக ஒரு 2 நாள் வெயிட் பண்ணியிருக்கணும், புக் பண்ணணும். ரொம்ப கஷ்டம். புக் பண்ணணும், வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்பெனி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணாலுமே அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் ரீச் ஆகிட்டாங்கன்னா நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க கம்பெனியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ஒரு வெளிநாடுன்னு போயிட்டால் கிரெடிட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஸோ ரொம்ப நான் அதில் வருத்தப்பட்டிருக்கேன். நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவேன், பட்டு என்றைக்குமே கிரெடிட் அந்த நாட்டுக்காரங்களுக்கு தான் எப்பயுமே முதலுரிமையாக இருக்கும். ஸோ நான் அங்கே போய் தான் அதை கற்றுக்கிட்டேன்.
எந்த இடத்துல நீங்கள் சவுதியில் எங்கே இருந்தீங்க? ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்லெஸ் மாதிரி தான் நான்வெஜ் தானே ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். ஓகே. அங்கே வந்து அவங்க சாப்பிடும்போது மசாலாவும் காரமும் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் ஆட் பண்ணுவாங்க, ரியலாக ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஹீட்டுக்கு வந்து அவங்களால அதை தாங்கி கொள்ள முடியாது. அதனால் வந்து அவங்க வந்து அதை எந்த சவுதியில் எங்கே இருந்தீங்க எக்ஸாக்ட்? நான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தப்புக்கில் இப்போ நியூம் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அங்கே வந்து நான் வந்து கிங் பேலஸ்குள்ளே வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். வாவ். ஓ, பேலஸ்குள்ளே போயிருக்கீங்க? பேலஸ்குள்ளே இருந்தேன். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. சரி ஓகே. நீங்கள் வந்து இன்டர்வியூவில் எப்படி இருந்துச்சுங்க? எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் எப்படி பில்ட் ஆச்சுங்க? எப்படி லேர்ன் பண்ணிட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இன்டர்வியூக்கு ட்ரெயின் ஆனதே சார் மூலமாக தான். நான் சாரோட இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஒரு 5லேருந்து 6க்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் போகும்போதுமே சார் வந்து எங்கெங்கெல்லாம் நீ மிஸ்டேக் பண்ணுறேங்கிற மாதிரி என்னை வந்து க்ரூம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் திரும்ப போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். நான் எப்பயும் போல் தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 5வது ரவுண்டு போய் நின்னேன். சார் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சார் திடீர்னு நீ நல்லா பண்ணிட்ட, ட்ரெயின் ஆகிட்ட, நீ நெக்ஸ்ட் லெவல் போ அப்படின்னு சொன்னார். நான் அதை அப்படியே அந்த நிமிஷம் வந்து நான் ஸ்டன் ஆகிட்டேன். எனக்கு ரியாக்ஷனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே. இப்போ வந்து நீங்கள் வேற ஒரு ஃபீல்டுங்க தம்பி, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுங்க. எப்படி ஐடியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க? அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஐடிக்குள்ளே போகணுன்ட்டு தான். ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு தான். பட் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர், அண்ணன், அக்கா, அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே அப்போ தான் படித்து முடிச்சு வந்திருக்கோம். அப்பா டிரைவரு. ஸோ நாங்கள் உடனே போயிட்டு என்னால் வந்து திரும்பவும் லேர்ன் பண்ணி ஐடிக்குள்ளே போகணுங்கிறது கஷ்டமான காரியம். அப்படிங்கிறனாலையும் நெக்ஸ்ட்டு வந்து அக்கா இருக்காங்க, அவங்கள வந்து மேரேஜ் அந்த லெவலில் இருக்கிறனால எனக்கு மெயினாக வந்து மணி மைண்டடாகவே இருந்துட்டேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து மணி தேவைப்படுதோ அப்போல்லாம் என்னோடய கெரியரை வந்து நான் பிரேக் பண்ணிவிட்டு அந்த மணிக்காகவே ஓட ஆரம்பித்தேன், ஃபேமிலிக்காகவே. எனக்கு அந்த கோவிட் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உன்னோட கோல்னு ஒன்று இருக்குது, அதை தேடி ஓடு அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். பரவாயில்ல, கொரோனாவில் நிறைய பேருக்கு லைஃப் போச்சு, உங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்குன்றீங்களா? கண்டிப்பாக. சரி ஓகே. ஸோ எலக்ட்ரிக்கலில் இருக்கிறவங்க வந்து ஐடி படிக்கிறது டஃப்புங்க தம்பி. ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அதுவும் ப்ரோக்ராமராக உள்ளே போகிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறீங்க. அது எப்படி நீங்கள் உங்களை மோல்டு பண்ணிக்கிட்டீங்க? எப்படி ஒரு ப்ரோக்ராமராக மாறினீங்க? அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நான் ப்ரோக்ராமராக மாறியிருக்கேன்னா அது சாரால் மட்டும்தான். சார் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வரலைங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சொல்லுவாங்க. கிளாஸஸும் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணணும், எந்த ஸ்டாண்டர்டில் பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து வரலையோ அவங்கள கூப்பிட்டு தனியாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங்குமே நான் சார் சொல்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாவே போதும். நான் இப்போ ஒரு ட்ரெயினியாக ஆனதுக்கும் ஒரு டெவலப்பர் ஆனதுக்கு முழுக்க காரணம்னா சாரோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் மட்டும்தான். சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஸோ வீட்டிலலாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள். வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன உடனே சாருக்கு தான் கால் பண்ணேன். கால் பண்ணி பேசிவிட்டு அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் அம்மாட்ட செலக்ட் ஆகிட்டேன்லாம் சொல்ல, அம்மாவோட கனவு இது அப்படிங்கிறனால, அம்மா உங்கள் கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ சூப்பர் சூப்பர். வேறு யாருக்கெல்லாம் சொன்னீங்க? அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் முழுக்க ஹெல்ப் பண்ணது. இந்த ஃபீல்டுக்கு நான் உள்ளே வரேன்னா ஒரு பேக் போனாக இருந்தது அவர் தான். நான் சாருங்க ஷேக் அப்துல் காதர். ஓ சூப்பருங்க சூப்பருங்க. ஸோ அவர் வந்து முழுக்க நீ வா, உன்னால் முடியும், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பூஸ்டப் பண்ணி இங்கே சென்னையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ வீட்லேயே தங்க வச்சு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்து, அவரோட பைக் எனக்கு கொடுத்து டெய்லி கிளாஸ் போயிட்டு வா, மணி எல்லாமே எனக்கு. இப்போ நான் ஃபுல்லாக வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவர் ஒருத்தர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பீர் முகமது மட்டும் இல்லைங்க, நானுமே அவரை வாழ்த்துறேங்க. தேங்க்யூ சார். நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து இவர் உருவாக்க முடியாதுன்னு அவர் சொல்லும் போது என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. எந்த அளவு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, அவர் வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நானே உங்களை நான் நன்றி தெரிவிக்கிறேங்க. என் பேர் வந்து பீர் முகமது. என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல். நான் வந்து
பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். 2014 பாஸ் அவுட். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து ஒரு 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல்டில் எனக்கு எந்த க்ரோத் இல்லை. சரியே நம்ம வந்து வெளிநாடு போகக்கூடாதுன்ட்டு சவுதிக்கு வந்து நான் ட்ரை பண்ணி நான் சவுதி போனேன். சவுதி போய் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து வெக்கேஷனுக்காக வந்து நான் இந்தியா வந்தேன். அந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாக்டவுன் போட்டாங்க கோவிட்னால். இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தது. என்னோடய கெரியரும் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபினான்ஷியலாகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐடி ஃபீல்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். பட் என்னோடய ஃபினான்ஷியல்னால தான் நான் வந்து எலக்ட்ரிக்கலில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நம்ம இப்போ இருக்கிற டயத்தை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து தெரிய வந்தது காசிஃப் இன்ஃபோடெக்கை பற்றி. நான் நிறைய காசிஃப் இன்ஃபோடெக்கை பற்றி நான் வந்து ரிசர்ச் பண்ணேன். ரொம்ப நல்ல கம்பெனிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் போயிட்டு காசிஃப் இன்ஃபோடெக்கை அப்ரோச் பண்ணேன். 1 இயராக வந்து நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். என்னோடய ட்ரைனிங் பீரியடில் வந்து காசிஃப் இன்ஃபோடெக்கில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் செஷன் என்னென்னா எங்களுக்கு வந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 லெவல் ஆஃப் இன்டர்வியூ வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து பேசிக் லெவல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி இப்போ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களை அதில் வந்து ஒரு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. என்ன 2வது லெவல் இன்டர்வியூ எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கெப்பாசிட்டி ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு காசிஃப் இன்ஃபோடெக்கில் இருக்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிஃபோனிக் ரவுண்டு, அப்புறம் வந்து வெர்ச்சுவலாக வந்து ஸ்கைப்பில் இல்லாட்டி கூகுள் மீட்டில் வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை 3வதாக எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா சாரோட டைரெக்டாக வந்து இன்டர்வியூ இருக்கும். வெங்கட் சாரோட டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாரோட இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் போனதுமே என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியலை. நான் சாரோட இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 to 5 டைம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து நான் வந்து சார்ட்டை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரும்போது நான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவேன். நம்ம எங்கேயோ ஸ்டக்காக வரோம், அந்த விஷயத்த சார் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நான் அதை போய் ட்ரெயின் ஆகிட்டு வருவேன். திரும்ப போவேன். இப்படி நான் ஒரு 5 டைம் போகும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேங்கிறத என்னை புரிய வச்சார். அதுக்கப்புறம் 5வது நான் ஒரு டைம் வந்து நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து சார் சொன்னார், நீ நல்லா பண்ணிட்ட, நீ வந்து நெக்ஸ்ட் லெவல் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வந்து நான் ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும்னாரு. நான் அதே மாதிரியே ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசிஃப் இன்ஃபோடெக் மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் காசிஃப் இன்ஃபோடெக். இதோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான் கிளியர் பண்ணிட்டேன். ஒரே இன்டர்வியூ கிளியர் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் டெஸ்ட் தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு சார் வந்து 130 கொஸ்டின் கொடுத்தாரு. அந்த 130 கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு மேலே அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அந்த 130 கொஸ்டினுமே டெஃபினிஷன் எழுத சொல்லிட்டாங்க. ஒரு 20 கொஸ்டின் கிட்ட டெஃபினிஷன் எழுத சொல்லிட்டாங்க. 1 hour டைம். நான் ஒரு 1/2 hour எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து கூப்பிட்றோம், செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டு 3 மணிக்கு இன்டர்வியூ இருக்குது வாங்க அப்படின்னு. அடுத்த நாள் போனது உடனே வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மில் 14 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து வேலிடேஷனோட வந்து கிரியேட் பண்ணிட்டு லாகின் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ கிரியேட் பண்ண சொல்லிட்டாங்க. 2 hours தான் டைம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சார் சொல்லி கொடுத்த மாதிரி தான் பண்ணணும்னு மைண்ட் செட். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஎஸ் பேஸில் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸும் சேஞ்ச் பண்ணி ஏடிஓ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி நான் ரெஜிஸ்டர் ஃபார்ம் முடிக்கிறதுக்கே 145 minutes முடிஞ்சிச்சு. கடைசி 15 minutes வந்து ரிவ்யூ மட்டும் எடுத்து காட்டுங்க அப்படின்னாங்க. சரி, ரிவ்யூ மட்டும் எடுத்து காட்டும்போது ஒரு எரர் காட்டுச்சு. பரவாயில்ல சார், நான் சொன்னேன் சார் ரிவ்யூ எடுத்துட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் சார் அப்படின்னு. ரிசல்ட் காட்டணும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சரி 3rd round கூப்பிடுவாங்க அப்படின்னு. வரும்போது ஒரு அச்சர் வந்து சொன்னார், 3rd round கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு மேபி செலக்ட் ஆகிடுவீங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்துட்டாங்க. 3rd round வந்து டேரக்ட் ஐடி மேனேஜர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு 3rd round அடுத்த நாள் கூப்பிட்டாங்க. சார்ட்டை கூப்பிட்டு சார்ட் எனக்கு ஒரு அவங்க வரும்போதே வந்து எனக்கு சொல்லிட்டாங்க ஆஃபர் லெட்ரு எல்லாமே எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 2 மணிக்கு தான் கால் பண்ணேன். கால் பண்ண உடனே சார்ட்டை கேட்குறேன், நீங்கள் மேடம் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு 5 மணிக்கு இன்டர்வியூ.
யார் எந்த கம்பெனியுமே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 2 மணிக்கு தான் நான் கால் பண்ணுறேன், 1 மணிக்கு கால் வந்துச்சு, சார் வந்து பிஸியாக இருந்தாங்க. மெசேஜ் பண்ணேன், சார் திரும்ப எனக்கு கால் பண்ணி எனக்கு கூப்பிட்டு இப்பயும் நாட்டை வாங்கிக்கோ அப்படின்னாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி வந்து நான் வரும்போது ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே எனக்கு எல்லாமே கையில் கொடுத்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சார் இல்லை, எல்லாமே டீம் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க, கம்பெனி டீம் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ உங்களோட கம்பெனியை பற்றிங்க பேர் சொல்ல வேண்டாம், எப்படிப்பட்ட கம்பெனி, என்ன மாதிரி கம்பெனி, அதை பற்றி. கம்பெனி பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உள்ளே போன உடனே எம்ப்ளாயி சீட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு 100-150 பேருக்கு மேலே இருந்தது. பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்க போகிறோமா உள்ள போல. எனக்கு வந்து ஐடி மேனேஜ்மெண்ட் எனக்கு வந்து அதிகமாக எதுவும் கேட்கல. கம்பெனி பற்றி மட்டும் தான் கேட்டாங்க. நான் சொன்னேன் நம்ம கம்பெனியை பற்றி சொன்னேன். நான் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எங்களை எப்படிலாம் ட்ரைன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி ப்ராடக்ட்ல அலோவ் பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களை எப்படி ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அது மட்டும் தான் எனக்கு கேட்டாங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஏன் அப்புறம் வந்து இவ்வளோ வருஷம் ஐடியில் எல்லாமே எதுக்கு திடீர்னு ஐடிக்குள்ளே வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் கெரியர் பிரேக் சார், நான் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் ப்ராப்ளம் தான். நான் வந்து ஒரு 3 years சவுதியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படிங்களா? ஓ ஃபேண்டாஸ்டிக். சரி, ஓகேங்க. சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்துட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நான் ட்ரை பண்ணது ஒரே கம்பெனி தான். சாரை வந்து மீட் பண்ண உடனே சார் சொன்னார். நான் டவுட்டில் தான் வந்தேன், என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது. சாரை வந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் மீட் பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார், நீ டாக்டர் எடுத்து படி அப்படின்னு. சரி சார்னு வந்துட்டேன். என்கிட்ட நான் 2 பேருக்கு கண்டிப்பாக தெரியும், நான் தேங்க் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தது என் அக்கா வீட்டுக்கு. ஏன்னா நான் எவ்வளோதான் சம்பாதிச்சிருந்தாலும் நான் வந்து நிற்கும் போது என் கையில் 1 ரூபா கிடையாது. அவர் தான் என்னை சப்போர்ட் பண்ணி நீ போ நான் தரேன் அப்படின்னாரு. நான் வந்ததுக்கப்புறம் நான் வந்த இடம் சரின்னு எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தது சார் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது.